இப்ப யார் யார் எடுத்திருக்காங்க, எந்த ஸ்லாட்டுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே பிளேயிங் 11 சொல்லிட்டு வேணும்னா கடைசியா அவங்க குவாலிஃபை ஆவாங்களா அந்த மாதிரி முடிச்சுக்கலாம் சிம்பிளா. ஓகே. ஆர்சிபில இருந்து ஆரம்பிச்சிடலாம். டிஃபெண்டிங் ஆர்சிபி சாம்பியன்ஸ். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி. இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு நடந்துருச்சு. யார் யார் எடுத்திருக்காங்கன்னு சொல்றேன், நீங்க அப்படி இது பண்ணீங்க. ஜார்டன் காக்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ். வெங்கடேஷ் ஐயர், சாத்விக் தேஷ்வால்னு ஏதோ ஒரு அன்கேப்டு, அப்புறம் விக்கி ஆஸ்ட்வால்னு ஒரு அன்கேப்டு, அப்புறம் மங்கேஷ் யாதவ். மங்கேஷ் யாதவ், மங்கேஷ் யாதவ் தான் கனிஷ் ஏதோ சௌஹான், லெஃப்ட் ஆர்ம் லெஃப்ட் சீமர். ஆர்ம் சீமர்னு போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. கனிஷ் சௌஹான் வேணா நான் வீடியோவே பார்த்தேன். அண்டர் 19 வேர்ல்டு கப்ல மிடில் ஆர்டர் அடிச்சிட்டு இருந்தான்டா. ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், லோயர் ஆர்டர் ஹிட்டர் இருக்கு. ஓ, குருணல் பாண்டியா மாதிரி. குருணல் வந்து லெஃப்ட் லெஃப்ட் ஆர்ம், ஆர்ம்ல, லெஃப்ட். இவன் அதான் லெஃப்ட் லோவர் லெஃப்ட், ஆர்டர் இவன் வந்து ரைட். ஸ்பின்னரு. ஓகே ஓகே. லோவர் ஆர்டர் ஸ்பின்னர் கேட்டகரியில. ஓகே ஓகே, அப்படி ஆமாமா. அப்புறம் வேற யார் எடுத்தாங்க? ஜேக்கப் டஃபி. டஃபி. டஃபி தான்டா எனக்கு. ஜேக்கப் டஃபி டஃபி. எடுத்தேன். 2 சர்ப்ரைஸ் கோடிக்கெல்லாம் சர்ப்ரைஸ். போவான்னு நினைக்கவே இல்லை. இட்ஸ் ஸ்டீல். 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 அப்புறம் வியான் மல்ஹோத்ரா. வேற அவ்வளவுதான் நினைக்கிறேன். 7 பேர் அபிநந்தன் எடுத்திருக்காங்க. சிங் ஓகே ரெட்டெண்ட். இதுல வெங்கடேஷ் ஐயரும் அப்படியே டஃபி 2 பேரும் வந்துட்டு பிளேயிங் லெவல்ல கூட ஆடலாம். அதேதான், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கோயிங் டு டிஃபெண்ட் தி டைட்டில் அகைன் ஒன் மோர் டைம். பிரச்சனை என்னன்னா வந்துட்டு இந்த சின்ன சுவாமியில வந்துட்டு விளையாட போறாங்களா இல்லையான்றது தெரியல. லாஸ்ட் ஐபிஎல்ல கூட வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அவுட் சைடு அவே கேம்ஸ் எல்லாம் தான் வெளியே வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்க. மேக்ஸிமம் வின் பண்ணாங்க. ஹோம் கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு பாதிக்கு பாதி தோத்து போயிட்டாங்க. இஃப் இன் கேஸ் சின்னசாமி எமோஷன் தான், பட் ஆனா இங்க மேட்ச் நடக்கல அப்படின்னா வந்துட்டு பிளஸ் பாயிண்ட் வந்துட்டு ஆர்சிபிக்கு தான். ஷியோரா வந்துட்டு எங்க போனாலும் ஜெயிக்கிறதுக்கான டீம் எடுத்து வச்சிருக்காங்க. பெங்களூர் வந்துட்டு அது இட்ஸ் அ கர்ஸ், ஒன்னும் பண்ண முடியாது. So, எனக்கு எதுனாலும் ஓகே. சின்னசாமியில ஆடுங்கடா. அங்க நாங்க ஒரு சம்பவம் பெங்களூர் பண்ணோம். வந்து பெங்களூர் வந்து எப்பவுமே ஆர்சிபி 50-50 தான். அதேதான். அதனால ஓவரால் எங்க போனாலும் ஜெயிக்கிறதுக்கான டீம் இருக்கு. பட் அதே ஃபார்ம்ல எல்லாரும் இருப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா கிருணல் பாண்டியா எல்லாம் வந்துட்டு கிளச்சா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு சீசன், போன சீசன்ல. அவரு மேக்ஸிமம் எங்க கிரிக்கெட் விளையாடுறான்றது தெரியல. சேம் வித் படிக்கல். படிக்கல் போன வாட்டியே பாதியிலே போயிட்டாரு. பரோடாக்கு விளையாடலையா குருணல் பாண்டியா? நான் எதுவும் கவனிக்கல, எதுவும் இதெல்லாம் அது பார்க்கல. ஹைலைட்டா வந்துட்டு தெரியற மாதிரி நான் எங்கேயும் நியூஸ் எதுவும் பார்க்கல. இவ்வளவு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எதுவும் எனக்கு வரல. மீன் நான் பார்த்த வரைக்கும் எதுவும் கிடைக்கல. சேம் வித் படிக்கல் அங்க இங்கன்னு 50-100 அடிச்ச மாதிரி பார்த்திருக்கேன். ரஞ்சி எல்லாம் வாக் பண்ண வரான்றது தெரியல. ஏன்னா ஐயர் இருக்காங்காட்டி பட்டிதரும் வந்துட்டு எம்பி, ஐயரும் வந்துட்டு எம்பி. சோ அதனால ஸ்ட்ரைட்டா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா இல்ல வந்துட்டு கண்டினியூ படிக்கலான்றதும் தெரியல. ஹேசல்வுட் ஆர்சிபிக்கு விளாண்டாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயுமே விளையாடவே இல்லை. ஐபிஎல் குள்ள வந்துட்டு ஃபிட் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வரான்றது தெரியல. வேர்ல்டு கப் T20 விளையாட போறான்னு தெரியல. தயால் மேல கேஸ் இருக்கு. சோ அந்த பிளேயிங் 11 அப்படியே ஸ்டார்ட் ஆகுமான்றது தெரியல. சோ பீடாக் சொல்ற மாதிரி தான் தெரியாது. ஒரு ரீப்ளேஸ்மென்ட் தெரியாது. அதேதான், ரீப்ளேஸ்மென்ட் மறந்துட்டேன்டா, சாரிடா டேய். ஒரு சின்ன பிரேக். வீடியோ ஸ்பான்சர்ட் பை கேம்பா. கேம்பா குடிங்க. மறந்துட்டேன், ஸ்டார்டிங்கே போடலான்னு. காலையில லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன்டா. வீடியோ ஸ்டார்டிங்ல வச்சுக்கலாம் நினைச்சேன், மறந்துட்டேன். ஓகே, ஸ்டார்ட். ஸ்பான்சர்ஷிப் முடிஞ்சிச்சு, ஸ்டார்ட் பண்ணு. சோ அதேதான், அந்த 11ல இருக்கிறவங்க எல்லாம் பிரேக் ஆகி புதுசா ரீப்ளேஸ் பண்றவங்க டீமா ஜெல் ஆவாங்களா, அதே மாதிரி வந்துட்டு அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்களோ அதே இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் தே காட் அ குட் டீம். ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, டேவிட் வந்துட்டு லாஸ்ட் டைம் பினிஷரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு 4ல எல்லாம் வந்து 100 எல்லாம் அடிச்சுட்டு கலக்கிட்டு இருக்காரு. அவரை அவரை ப்ரொமோட் பண்ணி இன்னும் வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். they got a strong core. I'm expecting them to qualify. அவ்வளவுதான். இல்ல இப்ப வந்து வெங்கி எடுக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்குவேன், டிம் டேவிட கண்டிப்பா 4ல போட்டுருக்கலாம். 4ல விட்டுருப்பாங்க. பட்டிதர் ட்ரீ, படிக்கல் தெரியல, பாப்போம் என்னன்னு. படிக்கல் வெளியதான் நினைக்கிறேன். சரி, அப்படியே உன்னுடைய உத்தேச பதனனை சொல்லு. எனக்கு ஏதாவது மாற்றங்களோ, ஜக்கோவுக்கு ஏதாவது மாற்றங்களோ இருந்தா அவன் சொல்லுவான். ஐ மீன் லாஸ்ட் டைம் வந்துட்டு பிளேயிங் 11 வந்துட்டு அப்படியே தான் ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ ஐ ஓபன் வித் கோலி அண்ட் சால்ட். 1 down படிக்கல், பட்டிதர் at 4, டிம் டேவிட் at 5, ஜிதேஷ் at 6, ரொமாரியோ at 7, குருணால் at 8, 9ல வந்துட்டு புவி, 10 ஹேசல்வுட், 11 வந்துட்டு சுயா சர்மா. இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு அது பிளேயர்ஸ் தயால்.
சோ ரீப்ளேஸ்மெண்ட் சேம் ஹேசல்வுட் இஃப் ஹி இஸ் நாட் ஃபிட்னா வந்துட்டு ஸ்ட்ரைட் அவே ஜேக்கப் டஃபி வில் வாக் இன் டு தி 11. அதே மாதிரி படிக்கலுக்கு பதிலா வெங்கடேஷ் ஐயர். ஸ்பின் வந்துட்டு சேம் சுயா சர்மா வந்துட்டு எப்படி பண்ண போறான்றது தெரியல. பேக்கப் லெக் ஸ்பின்னர் யாராவது இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. டீம்ல யாராவது இருக்காங்க. ஸ்வப்னில் வந்துட்டு சேம் கேட்டகரியாஸ் குருணால் பாண்டியா. அது வந்துட்டு அதோட வந்துட்டு போத் குருணால் பாண்டியாவும் ஸ்வப்னிலும் வந்துட்டு நாட் அ விக்கெட் டேக்கிங் பவுலர். குருணால் பாண்டியா அட்லீஸ்ட் ஹி கேன் கண்டைன். ஸ்வப்னில் சிங் வந்துட்டு டிஃபைன் பண்ற அளவுக்கு அதுக்கான மேட்சஸே ஆடல அவரு. ஆடல பட் எஸ் 2024ல பேட் சீசனா இருந்தப்போ வந்துட்டு ஒரு லக்கி சாமா உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல எல்லாம் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பட் அதையே எல்லா வாட்டி பண்ண முடியுமான்றது தெரியல, பார்க்கணும். அப்ப வந்து டிடிபி தான் நம்பர் 3 ஆட போறோம். அப்படியா 3 or 4? நான் என்னமோ டைரக்டா வெங்கடேஷ் ஐயர் தான் ஆடுவான்னு நினைச்சேன். நீ வெங்கடேஷ் ஐயரையே பெஞ்ச் பண்ற. வெங்கடேஷ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஆடுவாரு. அப்படிதான் நான் சொன்னேன். டிடிபி வந்துட்டு நல்ல கொடுத்த சான்ஸ்ல வந்துட்டு ஹீ டிட் வெல். சோ வந்துட்டு நம்ம ஈஸியா வந்துட்டு அவரை கவுண்ட் அவுட் பண்ண கூடாது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வந்துட்டு உண்மைதான். நான் சொன்னேன்ல சென்னையில மேட்ச் பார்க்க போனேன்னு சொன்னேன்ல, விராட் கோலி வந்து விராட் கோலி ஸ்ட்ரைக் பண்ணல. பில் சால்ட் அவுட் ஆனோனையும் விராட் கோலி வந்து ரன் பால் தான் எடுத்துட்டு இருக்கும்போது நான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுரா மடக்கிடுவானுன்னு நினைச்சேன். அப்போ ஒரு 2 6 ஒரு 4 தான் அடிச்சான். பட் அந்த டைம்ல வேல்யூபிள் பார்க்கும்போது அடிச்சது 20 ரன் 25 ரன் தான். பட் அந்த இடத்துல அவன் வந்து பால கட்டா போட்டிருந்தான்னா அந்த இடத்துல சென்னை கண்ட்ரோல் எடுத்திருந்துருக்கூட. நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். அந்த மாதிரி நிறைய மேட்ச் இந்த 20-25 அடிச்சிருப்பான்ல. அதனால டிடிபி ஓகே. பட் டிடிபியா வெங்கடேஷ் ஐயரான்னு கேட்டா நான் வெங்கடேஷ் ஐயருக்கு தான் போவேன். பிக் ஸ்கோரர் மேட்ச் வின்னர் மாதிரி அடிச்சு கொடுத்துருவான். முழுசா மேட்ச் முடிச்சு கொடுத்துருவான். அந்த மாதிரியான பேட்டர் அவன் சிக்கிச்சுன்னா. இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு பட்டிதாரும் ஐயரும் ஃப்ரெண்ட்ஸ் சேம் ஸ்டேட்டுக்கு விளையாடுறாங்க. சோ கேப்டன் என்ன ப்ரிஃபர் பண்றான்றது தெரியாது. சோ ஐ வில் ப்ரிஃபர் டிடிபி. ஏன்னா டிடிபி வந்துட்டு மத்த பிரான்சைசிக்கு விட ஆர்சிபில தான் ஸ்டார்ட் பண்ணாரு. லாஸ்ட் சீசன் வந்துட்டு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ ஸ்ட்ரைட்டாவே ரூல் அவுட் பண்ணாம ஐ வில் கண்டினியூ வித் தட். ஓகே பேக்கப் இருக்கு. சால்ட்டுக்கு பேக்கப் ஜார்டன் காக்ஸ் இருக்கான். ஏன் பெத்தல் கூட ஆடலாம். பெத்தல் இருக்காரு. எஸ். அப்புறம் அது போக ராசிக் தார் கூட இருக்கான். ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் ஆல்ரவுண்டர். எஸ், ஆல்ரவுண்டர் பேட்டர். உஷார் ஓகே. ஸ்பின்னர் மட்டும்தான் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஸ்பின்னர் தனியா ஐ மீன் இருக்கிற ஸ்குவாட் இல்லாம பேக்கப் இல்ல. பட் ஓகே தான் இந்த டீம். ஓகே ரீப்ளேஸ்மென்ட்ல எடுத்துக்கோங்க. ரெப் ஸ்பின் வேணும்னா டிம் டேவிட் கை சுத்த சொன்னா கிடக்குது. போடுவான்ல இல்ல. ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து இப்பவுமே ஒரு டேஞ்சரஸ் ஹிட்டருங்கிறது ஓரளவுக்கு ஓகே. பட்டா இப்போ இங்க இந்தியாவில அடிப்பான்னு கேட்டா அடிப்பான் கண்டிப்பா. ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிப்பான். இப்ப அதை விட முக்கியம் என்னன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட் பவுலர் தான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கான். எங்க போனாலும் விக்கெட் எடுக்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கான். டிஃபெண்ட் பண்றான். ஃபைனல்ல கூட ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன். ஐபிஎல் 2025 ஃபைனல்ல அடிச்சானா மொரட்டடி தான் வெளியே தான் போகும். சிஎஸ்கேல அதை யாரு கலியில அடிச்சானா? கலியில போட்டு நல்லா போட்டு கலியில போட்டு இல்ல அவனுக்கு டெத்தும் கொடுத்துருக்க கூடாது. சரி ஓகே என்ன பண்றது. நம்ம இருந்த நிலைமை எப்படி சரி நெக்ஸ்ட் டீம் போவோம். அப்ப இது வந்து மறுபடியும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கங்கிற வாய்ப்பு